ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜியாங் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுறேன்ற பேரில் ஹீரோயினை ஸ்விம்மிங் ஃபுல்லாக தள்ளி விட்டுருந்துருப்பான். ஹீரோ தான் உள்ளே விழுந்து அவளை காப்பாற்றி அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கா. இதை பார்த்தீங்கன்னா அந்த வைட்டி பார்க்குறோம், அவளுக்கு உள்ளே பயங்கரமாக எரியுது. ஸோ அந்த இடத்துக்கு பிஏ இருக்கார்ல, அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்தம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கடுப்பாங்கேருந்து கிளம்ப, அந்த சைடு ஜியாங்க பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கான். ஸோ அந்த பொக்கே எல்லாத்தையுமே தூக்கி அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் போட்டுறான். அந்த கை செயின் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கிடக்காம அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் வந்துட்டுருக்காங்களா, ஹீரோ அப்படியே பார்க்குறான். அவள் மேலே வந்து ஜியாங் வந்து போத்தி விட்டு அந்த கோட் இருக்கா, அதை பிடுங்கி கீழே போட்டுட்டு சார் பார்த்தீங்கன்னா அவரோட கோட் எடுத்து போத்தி விடுறாங்க. இதை எல்லாத்தையுமே குவாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா ஏன்பா நான் அதில் விழுந்து செத்து போயிடுவேன் நினச்சியா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நீ சாக மாட்டேன். ஆமாம், நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா எப்படி என்னை ரிவெஞ்ச் எடுப்ப, கூடயே வச்சு என்னை டார்ச்சர் பண்ணும்ல, அதுக்காக தானே நீ என்னை காப்பாற்றின அப்படின்ற மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக கேட்க, இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இவன் நம்மளை இப்படி தான் யோசிச்சுட்ருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான் பார்க்குறான். ஆனால் அதுதான் உண்மையும் கூட. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்களா, அந்த மெய்ட் கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் இப்படி ஈரத்தோட 2 பேர் வரீங்க அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் இந்த மெய்டை ஹக் பண்ணி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி இவளை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவன் மேலே போயிடுறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சரி வா ஒழுங்கா போய் குழி, இல்லைன்னா பார்த்துக்கோ உனக்கு காய்ச்சல் ஈச்சல் வந்துடும் அப்படின்ட்டு. இல்லை ஆன்ட்டி நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரூமுக்கு வந்துட்டுருக்கா. அந்த சைடு பிஏ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டியாக வீட்டில் ட்ராப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவளுக்கு குளிர்து போல். இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு விட்டுட்ருக்கான். அவங்க ட்ரெஸ் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது, சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். இவன் போனதுக்கப்புறம் ஒரு கார் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா ஜியாங்கோட அப்பா. இவர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னம்மா ஹீரோட்ட ரொம்ப க்ளோஸாக போய் பழக சொன்னா, பிஏட்ட போய் க்ளோஸாக பழகிறியே அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அது கொஞ்சம் படிப்படியாக தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் எனக்கும் புரியும், ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவனோட வீக் பாயிண்ட் ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஹீரோயின் தான். ஆஹா, நல்ல விஷயங்களை தான் கண்டுபிடிச்சிருக்க, சரி இந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணிடு, உன்னோட கம்பெனிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இதை வச்சு பார்த்தா இந்த ஒயிட்டி பயங்கர பிளானோட ஹீரோவை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்த மாதிரி இருக்குது. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் அந்த கண்ணாடியை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு கோவத்தில் தானே அந்த கண்ணாடியை குத்திருப்பான். அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயினுக்கு இவன் கொடுத்த செயினை பிடிச்சி அத்துது, அப்புறம் அவளை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக வெளியே தள்ளி விட்டுருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். உன்னை நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் என்னால் முடியலையே அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக வந்து உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மாவும் இவளும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உன்னை வந்து ஒரு நாள் கூட என்னால் பார்க்கவே முடியலம்மா அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏசிலேருந்து காற்று வருது. அதை பார்த்தோன்னே இவ பார்த்தீங்கன்னா ஏசியை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே ஈரத்தோடையே அங்கே நின்றுட்டுருக்கா. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகட்டும், நம்ம அதை சாக்க வச்சாதான் அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. அப்படியே ஜியாங்கையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பூவையே பார்த்துட்டு கடுப்பாகி உட்காந்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்காரு. என்னப்பா இப்போல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அந்த பொண்ணை உன்னை நான் கல்யாணம் பண்ண சொன்னேன், ஆனால் உனக்கு என்னமோ உண்மையாகவே பிடிச்சிருக்கும் போலையே அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் காலேஜ் படிக்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது, அப்போவே அவள் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, இப்போவுமே என்ன அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு. இங்கே பாருப்பா, பொண்ணுங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் பொறுமை வேணும். ஸோ உனக்கு அது ரொம்பவே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே மார்னிங் போல் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவரே வந்துருச்சு போல். ஸோ அந்த மெய்டு தான் டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இவன் அந்த டேப்லெட்டை போடுற மாதிரி சீனை போட்டுட்ருக்கா. ஆனால் டேப்லெட்டாவே போடவே இல்லை, கையில் தான் வச்சுருக்கா. ஸோ இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா உடம்ப பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்களா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில் போட்டுட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜியாங் வரான். என்னப்பா உன்னோட ஆஃபீஸை நீனே க்ளீன் பண்ணுற போல அப்படின்ட்டு. ஆமாம் வேறு யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே
உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வரான். சார் ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் முக்கியமாக அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால ஜியாங் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவனும் வாங்கி பார்க்குறான். இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அது ஜியாங் அப்பா கையில் போயிருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. அதெல்லாம் கட்டுறதுக்கே இவங்ககிட்ட காசு இல்லை. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு செம்மையாக கடுப்பாயிட்ருக்காங்க. ஒரே குழப்பமாக தான் இருக்குது. இதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். குவாங் பார்க்குறான், என்ன இவன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு. அப்போ இவனுக்கு அந்த மெய்ட் ஆன்ட்டி வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, வந்து பாரு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அங்கே அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருமிட்டுருக்காளா. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவள் அப்படியே டச் பண்ணி பார்க்க போகிறான். அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கான். அந்த டஸ்ட்பினே ஒரு மாதிரி பார்க்க. அதை பார்த்தீங்கன்னா இவன் பார்த்துட்றான். உள்ளே போய் திறந்து பார்த்தா டேப்லெட் எல்லாம் கிடக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ வந்து டேப்லெட்லாம் போடாமல் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா நான் வரல, என்னை விடுன்னு கத்திக்கிட்டு இருக்காளா. இவன் டக்குன்னு தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ அங்கே தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வேலை பார்த்துட்ருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வெறப்பாக நின்றுட்டே இருக்கானா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணை காமிச்சிட்ருக்கா. டே ஃபஸ்ட் இவனை இங்கேருந்து வெளியே சொல்லுடா அப்படின்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா இவனுமே புரிஞ்சுக்கிறான். கொஞ்சம் நேரம் வெளியே இருங்க, இவங்களை நாங்கள் ஃபுல்லாக செக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் வெளியே போக இவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் கிட்ட கூட்டு போயிட்டுருக்கான். என்னாச்சு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, ஃபஸ்ட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. டே உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்டா, என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அப்படின்ட்டு. என்ன விளையாட்றியா, உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கெலாம் அட்மிட்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. டே ப்ளீஸ்டா அவன் காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெஞ்சிட்ருக்கா. சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இவங்களோட லங்ஸில் வந்து இன்ஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்ச நாள் இவங்கள அப்சர்வேஷனில் வைக்கணும் அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிற, ரொம்ப சிவியரா. சரி நீ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணும், அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உடனே நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களோட கம்பெனியில் தான் இந்த ஹாஸ்பிட்டலும் வருது போல். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து எட்டி எட்டி பார்க்குறா, நம்ம அம்மாவை போய் பார்த்துடலாமா அப்படின்ட்டு. ஆனால் வெளியே 2 நர்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்காங்க. இவங்கள தாண்டி நம்ம எப்படி போகிறது அப்படின்ட்டு இவளுக்கு பயங்கரமாக குழப்பமாக இருக்குது. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த விஷயத்தினால இவங்க இப்போ ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு ஃபண்டு சுத்தமாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னா. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. சரி இதுக்கான ஃபினான்ஸ் ப்ரப்போசல் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து ஜியாங் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கான். ஸோ எல்லோரும் அட் அ டைமில் அவனை திரும்பி பார்க்க அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்ப்பா என்னை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஃபைனான்ஸ் ப்ரப்போசல் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருங்கப்பா எங்கள் அப்பா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வராது அப்படின்ட்டு. இதனால் எல்லா பொறுப்புமே தூக்கி ஹீரோ பார்த்திங்கன்னா ஒயிட்டி கையில் கொடுத்துட்ருக்கான். அவள் யார் என்னன்னு தெரியாமல். இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபீவர் எல்லாமே குறைஞ்சிருச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு லங்ஸில் வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு நான் அஸ்யூம் பண்ணுறேன். அதனால் இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும் அப்படின்ட்டு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கா. ஓகே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சீனியர் இருக்காங்கள, அவங்க உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டான். இல்லை ஹீரோ யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதனால் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. இங்கே பார்ப்பானா அவங்களோட ஃப்ரெண்டு, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடறேனே அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கெஞ்சிரா, ஒரு அரை மணி நேரம், ஒரு 25, ஒரு 20 அப்படின்னு. சரி பேசி தொலைங்க அப்படின்னு டாக்டர் அங்கேருந்து போக, எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. ஜியாங் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் ரொம்பவே வைரலாக போயிருக்கும் போல். ஸோ நீ வந்து குழந்தைங்களுக்கு கதைலாம் சொல்லிகிட்டு இருக்க, ரொம்பவே ஃபேமஸாக இருக்க, அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, உன்னோட நேம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரிப்பா உடம்ப பார்த்துக்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு நிமிஷம் சீனியர், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அவளை பார்த்திங்கன்னா பேஷண்ட்டாக அங்கே படுக்க போட்டுட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட காஸ்டியூமெல்லாம் போட்டுட்டு வெளியே வந்துட்டுருக்கா. கரெக்டாக அந்த டாக்டர் வேறு ஆப்போசிட்டில் வரான். அவனை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே ரிட்டன் ஆகி ஓடிட்டுருக்கா. ஆனால் இவனுக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அம்மா இந்த மாதிரி இருக்காதீங்க, கண் முழிச்சு பாருங்கம்மா, எல்லாருமே நீங்கள் தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது
ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, எந்திரிச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அழுதுட்ருக்கா. ஸோ என்ன பண்ண முடியும், அவங்க கண் முழிச்சாங்க அப்படின்னா மட்டும்தானே உண்மைகள் எல்லாமே வெளியே வரும். அந்த சைடு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உட்காந்து மேகசின் எல்லாமே படிச்சிட்ருக்கா. வெளியே அந்த ஃப்ரெண்டுக்காரன் வர மாதிரி சத்தம் கேட்குது. இவளுக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு இருக்கா. ஐயோயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா வரான். ஆனால் இவனுக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. ஸோ அந்த பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே இழுத்துட்ருக்கான். எந்திரி செக் பண்ணோம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா மிமிக்ரிலாம் பண்ணிகிட்ருக்கா. இல்லை இல்லை எனக்கு தூக்கமாக இருக்குது, நான் அப்புறமாட்டி நான் எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. சரி அப்போ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான். ஆனால் அங்கேயே நின்றுக்கிறான். இப்போ என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்களா. ஸோ ஷாக் ஆயிடுறான். ஏய் நீயா, அப்போ எங்கே அவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வரா. இங்கே பாருங்கள் நான் அவளோட சீனியர், இங்கே பாருங்கள் என்னோட ஐடி கார்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்ருக்கு. ஹீரோயினை வந்து நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் போலீஸுக்கெலாம் கால் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, அவங்க அம்மாவை தான் பார்க்க போயிருக்கா, அவங்க கூட கோமா பேஷண்ட்டாக அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி சரி இங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டுருக்கான். அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ணிவிட்டு திரும்ப இவன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கான். ஸோ பயந்தே போயிடுறா. டாக்டர் நீயா அப்படின்ட்டு. நீ என்ன நினச்சிட்ருக்க, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உங்கள் அம்மா தானே, உங்கள் அம்மா பார்க்குறதுக்காக எதுக்கு நீ இப்படிலாம் ஆக்டிங்கை பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. உனக்கு தெரியாது ஹீரோ வந்து எங்கள் அம்மாவை பார்க்க விட மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வாண்டடாக இங்கே வந்தியா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.